ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு வீடியோவில் லக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லக்ஷாவோட பாட்டி லக்ஷ்மிக்கு தண்ணி வச்சுட்டு இருக்காங்க. லக்ஷா, இந்த ஸ்மைலி ஸ்ப்ரிங்க நீ எங்க இருந்து வாங்கின? ரொம்ப நல்லா இருக்கே. போன வாரம் எங்க அப்பா மார்க்கெட் போயிருந்தாரு, அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்தாரு. ஓ அப்படியா, சரி சரி. எங்க அப்பா திரும்ப நாளைக்கு மார்க்கெட் போவாரு, அங்க இருந்தா நான் உனக்கு வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல லக்ஷா, நான் சும்மா தான் கேட்டேன், வாங்க வேண்டாம், பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு ரோஜா, நாளைக்கு நான் போவேன், உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். மீனா, உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு முருகர் கோயில் இருக்குல்ல, அங்கே நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வந்துடுங்க. வந்து மத்தியானம் வீட்லேயே சாப்பிடுங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன். சரி மீனா, எனக்கும் தோட்டத்துல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க, எனக்கு மார்க்கெட் போகிற வேலை இருக்குது. எனக்கு கொஞ்சம் தூரம் விட்டுறீங்களா? நான் வீட்டுக்கு வந்து சீக்கிரம் சமைக்கணும், வேற ரொம்ப வெயிலாக இருக்குது. சரி மீனா, பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? நான் உணவை மார்க்கெட் கிட்டேயே விட்டுட்டு போறேன். நான் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். பசங்களா, நீங்கள் விளையாண்டுட்ருங்க, நான் சீக்கிரம் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. வரையில எங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. லக்ஷா, நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன விளையாடலான்னு கேட்டுட்டு இருந்தல, நம்ம மேக்கப் போட்டு விளையாடலாம். ரோஜாவும் வந்திருக்கால, அவளுக்கு நம்ம மேக்கப் போட்டு விளையாடலாமா? சரி சரி, நல்ல ஐடியா. எங்க வீட்ல நிறைய மேக்கப் ஐட்டம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது கூட நல்லா தான் இருக்கும். எப்படி மேக்கப் போடுறீங்கன்னு பார்க்கலாம், எடுத்துட்டு வாங்க. சரி சரி, இங்க சேர் எல்லாம் நவுத்தி வைங்க, நான் போய் எல்லா மேக்கப் ஐட்டமும் எடுத்தாரேன். இங்க நம்ம எல்லாமே அடுக்கலாம். லக்ஷா போய் வீட்டில் இருக்கிற எல்லா மேக்கப் ஐட்டம்ஸையும் எடுத்தாந்து வச்சுட்டாங்க. என்ன லக்ஷா, உங்க வீட்ல இவ்வளவுதான் மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கா, இல்ல இன்னமும் இருக்கா? இத்தனை ஐட்டம்ஸ் நீ இத்தனை நாள் எங்க தான் வச்சிருந்த? என்னப்பா இதையே அதிகம்னு சொல்ற? எங்க வீட்ல கம்மியா தான் இருக்கு. சரி யுக்தா, இப்ப எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. இப்ப நம்ம மாத்தி மாத்தி மேக்கப் போட்டு விளையாடலாம். எனக்கு எல்லாம் மேக்கப் போட வராது. பரவாயில்ல ராம், நாங்க உனக்கு மேக்கப் போட்டு விடுறோம், சரியா? முதல்ல மேக்கப் கிட்ல என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலாமா? சரி சரி, இப்ப நானு எல்லா மேக்கப் கிட்டையும் திறந்து என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். யுக்தாவும் அம்மாவும் மேக்கப் கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்கா, எனக்கும் மேக்கப் போட்டு விடணும். சரி ராகுல், உனக்கும் மேக்கப் போட்டு விடுறோம், சரியா? சரி சரி, இந்த ரெட் கலர் மேக்கப் கிட்ல என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, எவ்வளோ ஐ ஷேடோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் காம்பேக்ட் பவுடரும் கொடுத்துருக்காங்க, லிப்ஸ்டிக்கும் இருக்கு, அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போட ஸ்டிக்கு, ஸ்பாஞ்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ல அவ்வளோதான் இருக்கு. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிளாக் கலர் பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு, இதுக்குள்ள என்னதான் இருக்கு? இதுல என்னப்பா இத்தனை கலர் ஐ ஷேடோ இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கே, நிறைய கலர்ஸ் இருக்கே. ஆமா, இதுல பிளஷும் லிப் கலர்ஸ் கூட இருக்கு. யுக்தா, இங்க பாத்தியா ஸ்பாஞ்சஸ் எத்தனை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ்ல இருக்குன்னு பாரு. இது ஒன்னொன்னும் ஒரு ஒரு மேக்கப்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் எல்லாம் போட இது ரொம்ப யூஸா இருக்கும். லக்ஷா, இங்க நிறைய லிப்ஸ்டிக் இருக்கே, அது எனக்கு திறந்து காட்டு. எனக்கு லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிக்கும். சரி சரி, எடுத்து காட்டுறேன். இதென்ன லக்ஷா, லிப்ஸ்டிக்கை காட்ட சொன்னா ஸ்கெட்ச் பண்ண காட்டுறேன்? இல்ல ரோஜா, அதுவும் லிப்ஸ்டிக் தான். இங்க பாரு, இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, இந்த பொண்ணுங்களுக்கு எத்தனை மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு, எவ்வளோ செலவு பண்றாங்க. பசங்களுக்கு தான் வெறும் பவுடர் மட்டும் போட்டாலே போதும். இந்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க ஒன்னும் டெய்லி மேக்கப் போட மாட்டோம், எப்பயாவது ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் மேக்கப் போடுவோம். டெய்லி எல்லாம் மேக்கப் போடவே கூடாது. லக்ஷா, அது என்ன பிளாக் கலர் லிப்ஸ்டிக்கா? இல்ல ரோஜா, இது ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான். இது என்ன நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கு? இல்லப்பா, இது நெயில் பாலிஷ் இல்ல, லிக்விட் லிப் கலர் தான். அப்புறம் இதுதான் காம்பேக்ட் பவுடர். லக்ஷா, இது என்கிட்டயும் இருக்கு எங்க வீட்ல. அவ்வளவுதான்ப்பா, மேக்கப் கிட் எல்லாம் திறந்து பார்த்தாச்சு. அப்புறம் இதெல்லாம் நெயில் பாலிஷ், அப்புறம் பிரஷஸ் தான். எனக்கு நெயில் பாலிஷும் போட்டு விடணும் மேக்கப் போட்ட அப்புறம், சரியா? நெயில் பாலிஷ் தானே ரோஜா, போட்டு விடுறேன், கடைசியா போடலாம். அப்புறம் நான் அந்த மலேசியா பர்ஃப்யூமை காட்ட மறந்துட்டேன். அன்னைக்கு மலேசியா பார்சல்ல அந்த பர்ஃப்யூம் கூட வந்துருந்துச்சு. ஓ அப்படியா, அது எப்படி இருக்கும்? காட்டு லக்ஷயா, திறந்து பார்க்கலாம். வாவ், இதென்னப்பா, பார்க்கவே இவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பாட்டில் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இதை இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பரா இருக்கு. கமகமான ஸ்மெல் வருதே, ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, முதல்ல இப்ப யாரு மேக்கப் போடுறது? என்னால வெயிட் பண்ணவே முடியல, எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டு விட்டுருங்கப்பா. சரி சரி, ரோஜாக்கே ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டுடலாம். லக்ஷா, நீ திரும்பவும் இன்னொன்னு காட்ட மறந்துட்ட. ஐயோ ஆமா, இதுதான் ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்கை நம்ம கொஞ்ச நேரம் போட்டு வச்சிருந்தா நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளோவா மாறிடுமா. ஆனா நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை.
ஏய் எனக்கும் போட்டு விடுங்கப்பா, அப்புறம் மேக்கப் போட்டுக்கலாம். ஏய் நானும் அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒன்று பண்ணலாம், இப்போ எல்லாருமே அந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுக்கலாம், அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுடலாம். எனக்கும் மாஸ்க் போட்டு விடுங்க. சரி சரி, முதல்ல இதுல எத்தனை ஃபேஸ் மாஸ்க் இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். அப்பதானே நம்ம எல்லாரும் அதை போட்டுக்க முடியும். இது என்னப்பா இவ்வளோ சின்னதாக இருக்குது, ஒரு டிஷ்யூ மடித்து வச்ச மாதிரியே இருக்கே, இது எப்படி நம்ம எல்லாத்துக்கும் போடுறது? இருங்க இருங்க, இதே மாதிரி நம்ம சின்னதா கட் பண்ணி எல்லாருமே போட்டுக்கலாம். ஏய் இந்த மாஸ்க் போட்ட உடனே செம சில்லுன்னு இருக்கு, கூலா இருக்கு ஃபேஸ் எல்லாம். ஆமா, எனக்கும் அப்படியே தான் இருக்கு. கொஞ்ச நேரம் போட்டு பார்க்கலாம். ஆமா, இது ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கண்ணு மட்டும்தான் சரியா தெரிய மாட்டேங்குது. சரிப்பா, எனக்கு தூக்கமாக வருது, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், என்னை அப்புறம் எழுப்புங்க சரியா? இந்த ஃபேஸ் மாஸ்க் சில்லுன்னே இல்ல, எனக்கு இது பிடிக்கவே இல்ல. குழந்தைங்க எல்லாம் இந்த ஃபேஸ் பேக் போடக்கூடாது, அதனால தான் நான் டிஷ்யூல அப்படி பண்ணி ராகுல் போட்டிருக்கேன். அதனால தான் அவனுக்கு பிடிக்கல. சரிப்பா, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மேக்கப் போடலாம். வாவ் என் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்லா இப்போ க்ளோ ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் வாவ், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏய் ஆமா, சூப்பரா இருந்துச்சு. என் ஃபேஸும் நல்லா க்ளோ ஆயிட்டு இருக்கா. ஆமா ரோஜா. இதை போட்ட உடனே எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். என்ன ராகுல் சைலண்டா இருக்கா? இப்போ உன் ஃபேஸ் மாஸ்கை எடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாம் கூலா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு அப்படி ஒன்றும் ஆகவே இல்ல. சரி வா ரோஜா, உனக்கு மேக்கப் போட்டுடலாம். ஏய் இததான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்கப்பா சீக்கிரம் போடுங்க. இல்ல ரோஜா, இப்ப போட்டுடலாம், வா வா. ஃபர்ஸ்ட் காம்பாக்ட் பவுடர் போட்டுடலாம். எனக்கு பவுடர் நிறைய போட்டு விடு, எனக்கு நல்லா ஒயிட்டா தெரியணும். சரி சரி ரோஜா, நான் உனக்கு நல்லா போட்டு விடுறேன் சரியா? லக்ஷா, எனக்கு இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வேணாம், எனக்கு ப்ரஷ்ல போட்டு விடு. ப்ரஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு அந்த பிளாக் கலர் பெரிய மேக்கப் கிட் இருக்குல்ல, அதுல இருந்து எனக்கு ஐ ஷேடோ போட்டு விடு. எந்த கலர் வேணும் ரோஜா உனக்கு? எனக்கு ரெட் கலர் வேணும். என் ட்ரெஸ்லயும் ரெட் கலர் இருக்கு, ரெட் தான் எனக்கு மேட்சிங்கா இருக்கும். சரி சரி, ரெட் கலரே உனக்கு போட்டு விடுறேன், அதே நல்லா இருக்கும். ஐ ஷேடோ போட்டாச்சு ரோஜா, எப்படி இருக்குன்னு பாரு. இல்ல லக்ஷா, எல்லாம் மேக்கப் போட்டப்புறம் நான் கடைசியா பாத்துக்கிறேன். சரி சரி, நீ இப்ப எனக்கு பிளஷ் போட்டு விடு, நல்லா தெரியணும். சரி ரோஜா, பிளஷ் போட்டிருக்கேன், இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா, ஓகே. எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடு, டார்க் ரெட் கலர் காட்டினல்ல அந்த லிப்ஸ்டிக் போட்டு விடு. ரோஜா ஆடாம இரு, நான் மெதுவா உனக்கு போட்டு விடுறேன். ஐயோ ரோஜா, என்ன இப்படி ஆடிட்ட? ஏன் லக்ஷா, என்னாச்சு? லிப்ஸ்டிக் எங்கேயாச்சும் மூஞ்சில போட்டுட்டியா தெரியாம? இல்ல இல்ல ரோஜா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி எதா இருந்தா எனக்கு இப்பயே எல்லா மேக்கப்பையும் அழிச்சிட்டு திரும்ப போட்டு விடு. அதெல்லாம் இல்ல ரோஜா, இப்போ உனக்கு ஐலைனர் போட்டுடலாம். அப்பா ஒரு வழியா மேக்கப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் யார் மேக்கப் போடுறது இப்ப? லக்ஷா எனக்கு தான் நெக்ஸ்ட் மேக்கப் போடணும், ஆனால் எனக்கு யுக்தாவே மேக்கப் போட்டு விடட்டும், நீ மேக்கப் போட வேண்டாம். நமக்கே சரியா மேக்கப் போட வராது, சரி ராம்க்கு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராம், உனக்கு எது மாதிரி மேக்கப் போடணும்? எனக்கு சும்மா சிம்பிளாக மேக்கப் போட்டு விடுங்க, இந்த பொண்ணுங்களாம் மேக்கப் போடுறாங்களே அதை நான் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். இது என்னப்பா செவுத்துல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி என் மூஞ்சில அடிச்சிட்டு இருக்க, பார்த்து மெதுவாக போட்டு விடு. சரி சரி, மெதுவா போட்டு விடுறேன். சரி ராம், எந்த ஐ ஷேடோ உனக்கு வேணும்? எனக்கு ப்ளூ கலர் போட்டு விடு, அதுதான் மேட்சிங்காக இருக்கும். சரி ராம், போட்டு விடுறேன். இதென்ன ஐ ஷேடோன்னு கண்ணுக்கு மேலே தானே போடுவாங்க, நீ கீழேயும் போட்டு விட்டுருக்கியே. பசங்கெல்லாம் அப்படிதான் போடுவாங்க. சரி, இப்போ லிப் கலர் போடலாம் உனக்கு. யுக்தா பார்த்து லைட்டா போட்டு விடு, ரொம்ப போட்டுறாத, அப்புறம் எனக்கு நல்லாவே இருக்காது. ஐயோ, லிக்விட் லிப் கலர் வேற எனக்கு போட வராது, எப்படியோ போட்டுட்டேன். இப்ப ராம எப்படியாவது சமாளிக்கலாம். சரி ராம், உன்னோட மேக்கப் முடிஞ்சாச்சு. இப்ப லக்ஷா எனக்கு மேக்கப் போட்டு விடணும். லக்ஷா, ரோஜாக்கு போட்ட மாதிரி எனக்கு மேக்கப் போடாத, எனக்கு ரொம்ப லைட்டா நல்லா போட்டு விடு சரியா? இல்ல யுக்தா, நான் உனக்கு நல்லா மேக்கப் போட்டு விடுறேன். ஃபவுண்டேஷன்லாம் போடலாம் சரியா? நீ இது வரைக்கும் ஃபவுண்டேஷன்லாம் போட்டதே இல்லை தானே? நான் இப்ப போட்டு காட்டுறேன் பாரு, எவ்வளோ நல்லா இருக்கு. சரி சரி, இப்ப எனக்கு இந்த காம்பாக்ட் பவுடரை அந்த ப்ரஷ்ல போட்டு விடு, மெதுவா போட்டு விடு லக்ஷா. சரி சரி, நீ இந்த ரெட் கலர் மேக்கப் கிட் தானே கேட்ட, இதுல உனக்கு எந்த கலர் வேணும்? எனக்கு பர்பிள் கலர் போட்டு விடு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் ரொம்ப லைட்டா போட்டு விடு, அது ரொம்ப டார்க் கலர், அப்புறம் ரொம்ப டார்க்கா என் ஃபேஸ் மாறிடும். உங்கள் டார்ச்சா, எனக்கு எப்ப கண்ணாடி காட்டுவீங்க? ரோஜா, முடிஞ்சிருச்சு. என்னோட மேக்கப் ஆன உடனே உனக்கு கண்ணாடி எடுத்து காட்டுறேன். யுக்தா, எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் வேண்டாம், காம்பாக்ட் மட்டும் கொஞ்சமா போட்டு விட்டுரு. அப்புறம் அந்த பிங்க் கலர் ஐ ஷேடோ அதையும் ரொம்ப லைட்டா போட்டு விட்டுரு. அப்புறம் அதுலயே லிப்ஸ்டிக் இருக்கு பாரு, அதையும் ரொம்ப லைட்டா போடு. எனக்கு டார்க் மேக்கப் எல்லாம் பிடிக்காது. என்னதும் மேக்கப் இப்ப முடிஞ்சாச்சு. எனக்கு எந்த மேக்கப் போடல, எனக்கும் மேக்கப் போடுங்க. சரி ராகுல், இங்க வா, நான் உனக்கும் மேக்கப் போட்டு விடுறேன். உனக்கு புது ஸ்பாஞ்ச் எடுத்து பவுடர் போட்டு விடுறேன், அப்புறம் அழகா மை வச்சு விடுறேன். நீ பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. சரிக்கா, நீ அப்படியே பண்ணு. சூப்பரா இருக்கு.
எனக்கு நெயில் பாலிஷ் போடுறேன்னு இன்னும் போட்டு விடவே இல்லை. பர்பிள் கலர் நெயில் பாலிஷ் எனக்கு வச்சு விடுங்க. ஏய் எனக்கும் அந்த பிங்க் கலர் நெயில் பாலிஷ் போட்டு விடுங்க. லக்ஷா எனக்கு டார்க் பிங்க் நெயில் பாலிஷ் அதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கும் அந்த லைட் பிங்க் நெயில் பாலிஷே போதும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மேக்கப் எல்லாம் போட்டாச்சு, பர்ஃப்யூம் போட்டுடலாமா? என்ன லக்ஷா எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இப்படி வெளியே போட்டிருக்க? இது என்ன ராம் மூஞ்சி இப்படி ஆயிருக்கு? என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு நல்லா மேக்கப் போட்டிருக்கேன்னு தானே சொன்னாங்க. இங்க பாரு ராம், இந்த கண்ணாடியில உன் மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு. ஐயோ என் மூஞ்சிய பார்க்க எனக்கே பயமா இருக்கு. என்ன யுக்தா இப்படி பண்ணி வச்சிருக்க? இங்க வா ரோஜா, உன்னோட ஃபேஸ் பாரு எப்படி இருக்குன்னு. ஐயோ என் ஃபேஸ் என்ன இப்படி பேய் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன லக்ஷா இப்படி போட்டு விட்டீங்க? நான் இனிமேல் மேக்கப்பே போட மாட்டேன். லக்ஷா இனிமேல் என் பர்மிஷன் இல்லாம இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. பாரு எல்லார் மூஞ்சியும் எப்படி ஆயிருக்குன்னு. இப்ப போங்க எல்லாரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. சாரிம்மா, நான் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அவ்வளோதான். இனிமேல் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் உங்கள் அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே போடாதீங்க. போட்டிங்கன்னா இப்படி தான் திட்டு வாங்குவீங்க. ஆமா என் ஃபேஸ் பாருங்க, அது மாதிரி தான் ஆகும். இனிமேல் நீங்க எல்லாம் மேக்கப் போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.